of Sri Subramaniam on this day. நண்பர்களே, பாரத ரத்னா CS சொன்னது மாதிரி இரண்டாவது பசுமை புரட்சிக்கான நேரம் வந்துவிட்டது. ஆனால் இந்த முறை பல விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். விவசாய நிலங்களுக்கு தனித்தனி குணங்கள் உண்டு. ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியான விதைகளையும் உரங்களையும் நிலத்தில் பயன்படுத்தாமல் அந்தந்த நிலங்களின் தன்மைக்கேற்றவாறு பயன்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான நீர்நிலை மேலாண்மையும் அறுவடைக்கு முன்னால் தேவைப்படும் தொழில்நுட்பமும் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட வேண்டும். வெறும் விவசாய உற்பத்தி மட்டுமல்லாமல் உணவுப் பொருளை பதப்படுத்துதல், செறிவுபடுத்துதல், உணவு பண்டமாக மாற்றுதல் மற்றும் மார்க்கெட்டை பற்றியும் விவசாயி அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விட முக்கியமான ஒன்று, நவீன விவசாய டெக்னிக்கல் சுற்றுச்சூழலை கெடுக்காமலும் மனிதர்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்றார் பாரத ரத்னா CS. இந்த கருத்துக்கள் என்னை ரொம்பவும் வசீகரித்தன. எத்தனை அனுபவம் வாய்ந்த வார்த்தைகள்! அவர் சொல்வதை போலதான் முன்னேறிய நாடுகளில் விவசாயம் நடப்பதை நான் நேரடியே பார்த்திருக்கிறேன். அங்குள்ள விவசாயிகள் எல்லாவற்றையும் பற்றி அறிந்திருக்கிறார்கள். வெறும் விவசாய உற்பத்தியோடு அவர்கள் நின்றுவிட விடவில்லை. அதை கிடங்கில் வைத்து சேமிப்பதை பற்றியும் செறிவூட்டுதல் பற்றியும் அறிந்து வைக்கிறார்கள். வந்த விலைக்கு பொருளை விற்பதும் இல்லை. தங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை சந்தையின் போக்குக்கு ஏற்ப தீர்மானிக்கிறார்கள்.